இங்கிலீஷ் பேப்பர் வாசிக்கிறேன். இங்கிலீஷ் பேப்பர் தெரிந்தானே எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. இப்படி ஒரு நிலைமையை நாம பார்க்கிறோம். சரி, எனவே நான் திரும்ப வாரேன். திலாவா குர்ஆனை ஓதுறது என்றது அது ஓதுறது அல்ல, எவ்வளவு கருத்திருக்குன்னு நான் சொன்னேன். எனவே குர்ஆனை ஓதுறது என்பது, திலாவத் என்பது குர்ஆனை வித்தியாசமாக படிப்பது. அது ஒரு an act in which your whole person, soul, heart, mind, tongue and body எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்றது. நாவு, உள்ளம், ஆத்மா, மைண்ட் அனைத்தும் இரண்டரை கலந்த நிலையில் ஒருவர் குர்ஆனை திலாவத் செய்வது. எனவே இதுக்கு பிறகு நான் நினைக்கிறேன் திலாவத் செய்வதுன்னு சொல்றது பொருத்தம். ஏன்னா திலாவத் என்ற சொல்லுக்கு அவ்வளவு கருத்து இருக்குது. நான் நிறைய இப்படியான தவறுகள் செஞ்சிருக்கிறோம். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு எப்படி மொழிபெயர்ப்பு? வணக்கத்துக்கு பாத்திரமான நாயன் வேறு யாரும் இல்லை அல்லாஹ் தஆலாவை தவிர. புதுனமான தமிழ், அது பரவாயில்ல. கொஞ்சம் அதை திருத்தி சொல்லுவாங்க, அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்கு பாத்திரமான நாயன் வேற யாரும் இல்லை. அந்த பாத்திரமானண்டா வணக்கத்துக்குரிய. இலாஹ் என்ற சொல்ல வணக்கத்துக்குரிய ஒன்று மட்டும்தான் மொழிபெயர்க்கிறோம். அதாவது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தொழணும், இவ்வளவுதான் வணக்கத்துக்குரியவன். ஆனா உண்மையிலே இலாஹ் என்ற அந்த பதத்துக்கு வேற பல கருத்து இருக்குது. வணக்கத்துக்குரியவன், பிரார்த்தனைகளை ஏற்று அங்கீகரிப்பவன், உதவிக்கரம் நீட்டுபவன், அன்புக்குரியவன், வாழ்க்கைக்கு தேவையான எல்லா வழிகாட்டல்களையும் தருப்பவன். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்றவர் என்ன சொல்றார்? அல்லாஹ்வை தவிர வணங்கி வழிபடுவதற்கு யாரும் இல்லை, பிரார்த்தனைகளை ஏற்று அங்கீகரிப்பதற்கும் எவரும் இல்லை, அல்லாஹ்வை தவிர அன்புக்குரிய எவரும் கிடையாது, அல்லாஹ்வை தவிர எமது வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய எவரும் கிடையாது என்று சொல்றார். ஆனா நாம ஒரு கருத்தை தான் எழுதியிருக்கிறோம், வணக்கத்துக்கு உரிய நாயன் அல்லாஹு தஆலாவை தவிர யாரும் இல்லை. அப்ப தொழுகிறது, தொழுகையோடு அல்லாஹ்வுக்குள்ள கடமை முடிஞ்சு, மற்ற விஷயங்களை பத்தி அலட்டிக் கொள்றது இல்லை. இதுவெல்லாம் மார்க்கம் பற்றி எமது புரிதலில் இருக்கிற கோளாறுகள். அந்த வகையில் குர்ஆனையும் இப்படித்தான் நாம் பார்த்திருக்கிறோம். எனவே ஒரு அறிஞர் சொல்றது போல, அதாவது குர்ரா முராதே சொல்றார் எப்படி திலாவத் அமைய வேணும்னு சொல்லி. அவர் சொல்றார், as the tongue recites and words flow from lips, the mind ponders, the heart reflects, the soul absorbs, tears well up in the eyes, even your hair may stand on end. தலை மயிறு கூட எழும்பி நிற்கும். இதுதான் திலாவான்னு சொல்றார். குர்ஆனுடைய வெளிப்பாடு இப்படியெல்லாம் இருக்கும் சொல்ற. குர்ஆன் ஓதுற நேரம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, திரும்ப ஒரு முறை பார்க்க வேண்டி இருக்குது குர்ஆனை நாம் அணுகிற முறைய, இதுவரை பார்த்த முறைய, ஓதின முறைய, திலாவத் செஞ்ச முறைய. இப்படி ஒரு முறை பார்த்து தலப்புல இருந்து, எங்களோட ஊர்ல சொல்ற மாதிரி தலப்புல இருந்துட்டா ஆரம்பம் முதல் துவக்கத்தில் இருந்து குர்ஆனை அணுக முடியும் என்றிருந்தால் குர்ஆன் அற்புதங்களை காட்டும், நமது வாழ்க்கையில பெரிய பிறழ்வுகள், மாற்றங்கள் வரும். எனவே அந்த வகையில மீண்டும் ஒரு முறை சொல்றேன், குர்ஆனை அணுக விரும்புகிற ஒருவர் ஆழமா நம்போனும் குர்ஆனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் அல்லாஹ்வுடைய வார்த்தைன்னு சொல்லி ஆழமாக நம்ப வேணும். குர்ஆன்ல எந்த சந்தேகமும் இல்லை. தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹ், இந்த குர்ஆன்ல எந்த சந்தேகமும் கிடையாது, ஆழமாக நம்பணும். அடுத்தது, குர்ஆனை அணுகிற ஒருவர், குர்ஆன் கிட்ட போற ஒரு ஆள் தூய்மையான நோக்கத்தோட போகணும். அதாவது இன்டென்ஷன் பியோவாக இருக்கவன், பர்பஸ் நோபலாக இருக்கணும், ஹிதாயத்து கிடைக்கின்ற நோக்கத்தோடு. இந்த குர்ஆன் மூலம் எனக்கு நேர் வழி கிடைக்க வேணும், அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைக்க வேணும், அல்லாஹ்வுடைய திருப்தி கிடைக்க வேணும் என்ற நோக்கத்தோட குர்ஆனை பார்க்கணும். அப்படி இல்லாம வேற நோக்கங்களோட, வேற மோட்டிவ்ஸோட இந்த குர்ஆன் அணுக போனா குர்ஆன் எதிர்பார்க்கிற தாக்கத்தை ஏற்படுத்தாது. உதாரணமா ஒருவர் குர்ஆனை படிக்கிறார் அறிவுக்காக. இப்ப நிறைய தான் நடந்துக்கு இந்த மதரசாக்கள்ல. நீங்க கேட்பீங்க, சரி சரி, இந்த அரபு மதரசாக்கள்ல மௌலைமாருக்கு ஒரு மாற்றம் இல்லையே, ஒரு தாக்கம் இல்லை. எங்க உமரை காண இல்ல, உமர் காக்கா தான் இருக்கிறார். எங்க உமர், எங்க அசத், எங்க ஃபுதைல் இப்னு இயாத் 8 வருஷம் கரைச்சி குடிச்சிக்கிறாங்களே, என்ன காரணம்? இவங்க குர்ஆனை
அணுகிறது ஹிதாயத்தை பெறதுக்கு அல்ல, சர்டிபிகேட் எடுக்கிறது. முதலாவது டிகிரி. இப்ப மாஷா அல்லாஹ் இஸ்லாமிக் ஸ்டடீஸ் ஹைலி கமர்ஷியலைஸ்ட். பிள்ளை நான் சொல்லல, இஸ்லாமிக் ஸ்டடீஸ் சொல்ற முந்திமா இல்ல. இப்ப மௌலிமார்ட நிலைமை மிச்ச மாத்தம். பழைய மௌலிமாரல்ல இப்ப குர்ஆன் ஓதி ஹதியா எடுக்க தேவையில்ல. மாஷா அல்லாஹ் நான் உங்களுக்கு சேலரி வருது பேஷீட்ல சைன் பண்ணி. முந்தி கிடைக்கல, அதனால ஹதியா எடுத்தாங்க. இப்ப இந்த ஹதியா எடுக்கிறது மாஷா அல்லாஹ் கிடைக்குது. பசந்தா லெக்சரர் ப்ரொஃபசர் உலமாக்களுக்கு பேர் இப்ப புதிய பேர் பரக்கத்தா கிடைக்கும். முந்தி தானே ஹதியா கொடுத்தது. தந்தத்தை எடுத்துட்டு சாக்குல போட்டு போனேன். அவங்களுக்கு தான் நீங்க திட்டின பாருங்க குர்ஆனை வித்து தின்றானு சொல்லி. இப்ப கிளாஸ் நடத்திட்டு எடுத்தா, லெக்சர் பண்ணிட்டு எடுத்தா, அது கொண்டு சொல்றதில்ல. அப்படியான ஒரு காலம், புதுனமான காலம். நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேனே, வார்த்தைகளை மாத்தி ஏமாத்துற ஒரு காலம். அந்த அப்பாய் மோதினாரும் அந்த ஹசரத்தும் 5-10 ரூபாய் எடுக்கிறது தான் குர்ஆனை வித்து தின்றது. இப்ப அப்படி அல்ல. குர்ஆன் அண்ட் சயின்ஸ் லெக்சர் பண்ணி போட்டுட்டு சாக்குல தூக்கி போட்டுட்டு போற. என்ன வித்தியாசமாப்பா? ஒரு வித்தியாசமும் இல்லை. அதனால அந்த ஆக்களை விமர்சிக்க கூட கொஞ்சம் கவனமா விமர்சிங்க. கண்ணாடி வீட்டுல இருந்து கொண்டு கல்லெறிய வாணும். நான் தான் விமர்சிக்கிறேன் இல்ல, நான் தான் விமர்சிக்கிறேன் இல்ல. சகோதரர்களே சகோதரிகளே, குர்ஆன் வெறும் அறிவுக்காக, வெறும் நாலேஜுக்காக, ஒரு இன்டெலெக்சுவல் பிளஷருக்காக குர்ஆனை படிக்க கூடாது. பலர் குர்ஆன 6000 வாழ்க்கையை கழிச்சிருக்கிறாங்க. ஆனா குர்ஆன் ஹிதாயத்தை கொடுக்கல, குர்ஆன் வழிகாட்டல. நிறைய பேர் குர்ஆனை அக்கு வேற ஆணி வேறாக படித்திருக்கிறார்கள். உதாரணமா இந்த மேற்குலகத்தில் இந்த ஓரியன்டலிஸ்டுகள் என்று சொல்லப்படுகிற கீழைத்தேவாதிகள் குர்ஆனை ஆழமாக படித்தவர்கள். ஆனா குர்ஆனால அவனுக்கு எந்த வழிகாட்டலும் கிடைக்கல. காரணம் என்ன? குர்ஆனை அணுகின நோக்கம் வேற, பார்த்த நோக்கம் வேற. ஆய்வுக்காக போனார்கள், படிப்புக்காக போனார்கள், இன்டெலெக்சுவல் பிளஷருக்காக போனார்கள். சிலர் குர்ஆனுடைய லாங்குவேஜை பார்த்தார்கள், சிலர் குர்ஆனுள்ள ஹிஸ்டரியை பார்த்தார்கள், குர்ஆனுள்ள சட்டத்தை பார்த்தார்கள், சிலர் குர்ஆனுடைய மோரல் வேல்யூஸை ஆராய்ந்தார்கள், குர்ஆனுடைய ஸ்டைலை பார்த்தார்கள், எல்லாம் பார்த்தார்கள். அவருக்கு குர்ஆனுடைய மெசேஜ் கிடைக்கல, செய்தி கிடைக்கல, ரூஹ் கிடைக்கல. எனவே ஆக முக்கியம் குர்ஆன் அணுகிற நேரம் ஹிதாயத்து கிடைக்கும் நோக்கத்தோட படிங்க. அதனாலதான் நாங்க 2 விஷயம் சொல்றோம். குர்ஆன் ஓத முந்தி என்ன சொல்றது? முதலாவது குர்ஆன் ஓத ஆரம்பிக்க முந்தி என்ன சொல்றது? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். ஏண்டா நேர் வழி பெற போறான். யாரு வருவான்? அப்ப குறுக்கிடுவான், ஷைத்தான் குறுக்கிடுவான். நேர் வழி பெற விடமாட்டான். அவன் சபதம் செஞ்சிருக்கிறான், விடமாட்டேன் என்று. இதுவரை அவன் தான் சக்சஸ். எல்லா ரவுண்ட்ஸ்லயும் அவன் தான். ஒரு அடி நோக் அல்லது உக்கேலாது. உண்மையிலே நேர்வழி பெறும் நோக்கோடு ஒரு மனிதன் போறான். எனவேதான் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். நாசமா போனவன் தொலை. அல்லாஹ் இடத்துல நாசமா போனவன் ரஜீம் என்றால் விளங்குற பாசல சொல்றேன். ரஜீம் என்றா நாசமா போனவன், தூக்கி எறியப்பட்டவன். அவனிடமிருந்து அவனை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேட ஷைத்தானை விரட்டி போட்டு. இரண்டாவது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரஹ்மானே ரஹீமே, நான் உண்ட ஹிதாயத்தை வேண்டி ஓதுறேன், உண்ட பேரால ஓதுறேன், எனக்கு நேர் வழி காட்டுன்னு தான் ஓதுறான். எனது முதலாவது சூறாலே இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் தான் கேட்கிறான். இந்த நோக்கத்தோட குர்ஆன் அணுகும், நேர் வழி பெறுற நோக்கத்தோட, பெரிய ஆய்வு நடத்துற நோக்கத்தோட அல்ல. இன்றைக்கு அதனால நிறைய பேர் குர்ஆனை படிக்கிறாங்க. அதிகமான ஆக்கட்ட கையில குர்ஆன் டிரான்ஸ்லேஷன். என்ன டிபேட் பண்ண இந்த நேத்தொரால் கேள்வி ஒன்று கேட்டாரு, குட்டுக்கோணும் ஆளுக்கு கரெக்டா. குர்ஆன் ஓதுறதில்ல, அவர் படிக்கிற மட்டும்தான். என்னதுக்கு? மறுப்பு சொல்ல, பதில் சொல்ல, டிபேட் பண்ண, ஆர்கியூ பண்ண, அவங்களோட கேம்ப பலப்படுத்த, ஸ்ட்ரென்தன் பண்ண. இதுக்கு தான் குர்ஆன் ஓதுறது, குர்ஆனை படிக்கிறது. இது ஒரு எக்ஸ்ட்ரீம். இன்னொரு எக்ஸ்ட்ரீமுக்கு இது அப்படி ஒன்றுமே இல்லை. அவங்க குர்ஆனை ஓதிக்கொண்டே இருப்பாங்க. ஸ்ரீதேவி துவா செஞ்சுக்கோங்க, இது முறைனா இது வரைக்கும் 350 முறை குர்ஆனை ஓதி முடிச்சுக்கிறேன். சஹாபாக்கள் கூட இவர்கிட்ட பிச்சை வாங்கணும், அவ்வளவு ஓதி முடிச்சு மனுஷன். பரக்கத் அல்லாஹ் அருள் பாடிக்கணும். 2 எக்ஸ்ட்ரீம், 2க்கு இடையில இருக்குது. குர்ஆனை படிக்கவும் வேணும், ஓதவும் வேணும். எந்த அளவுக்கு குர்ஆனை ஓதுறதே ஒரு பெரிய அருள் என்றால், குர்ஆன் ஒரு எழுத்த ஓதுனா நன்மை கிடைக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாக்களிச்சிருக்காங்க. மன் கரஅ ஹர்ஃபன் மின் கிதாபில்லாஹ் குத்திபத் லஹு ஹஸனா வல் ஹஸனத்து பிஅஷ்ரி அம்சாலிஹா லா அகூலு அலிஃப் லாம் மீம் ஹர்ஃபுன் வாஹித் பல் அலிஃபுன் ஹர்ஃப் வ லாமுன் ஹர்ஃப் வ மீமுன் ஹர்ஃப். யாரு குர்ஆன்ல ஒரு எழுத்த ஓதுறாரோ அவருக்கு ஒரு நன்மை எழுதப்படும். அந்த ஒரு நன்மை 10 நன்மையா கூட்டி கொடுக்கப்படும்.
அலிஃப் லாம் மீம் என்பது ஒரு எழுத்து அல்ல. அலிஃப் ஒரு எழுத்து, லாம் ஒரு எழுத்து, மீம் ஒரு எழுத்து. ஒரு அலிஃப் லாம் மீம் என்று சொன்னா போதும் 30 நன்மைகள் கிடைக்கும். சுப்ஹானல்லாஹ். அதாவது ஒரு மணித்தியாரம் வேலை செஞ்சா 10 மணித்தியாரத்துல பேமெண்ட் கிடைக்கும்டா. நான் கேட்கிறேன், என்ன செய்வோம்? இன்றைக்கு சாட்டர்டே சண்டே 1 hour ஒர்க் பண்ணா 10 hours பேமெண்ட் வேஜஸ் கிடைக்கும். என்ன செய்வோம்? என்ன செய்வோம் தெரியும்? அப்படியா கிடைக்குது? அப்படியா 24 hours வேலை செய்வோம் சொல்ற. அதான் மனக்காக மாறிடுவோம் சொல்ற. மனித தேவைகள் எதுவுமே இருக்காது. உணவு, உடை, வீடு, வாசல் ஒன்றும் தேவையில்லை. அப்ப என்னத்துக்கு காசு? அதை பத்தி தெரியாது. அப்படித்தான். அதான் பிரச்சனை. அதான் பிரச்சனை. சகோதரர்களே, சகோதரிகளே, இது குர்ஆனுக்கே உள்ள தனித்துவமான பண்பு. ஒரு எழுத்துக்கு நன்மை கிடைக்கிற ஒரு எழுத்து சும்மா அலிஃப் லாம் மீம் என்று சொன்னா குர்ஆன் நினைச்சிட்டு சொன்னா நன்மை கிடைச்சு கொண்டே இருக்கும். எனவே குர்ஆன் என்பது ஆராய்வதற்காக மட்டுமல்ல, விளங்குறதுக்காக மட்டுமல்ல, ஓதுவதற்காக. அதை பத்தி நான் பின்னால சொல்வேன். அடுத்ததாக குர்ஆன் மூலம் நேர்வழி பெற விரும்புகிறவர் குர்ஆனை தான் ஏக வழிகாட்டியா இட்டுக்கொள்ளணும். the one and only guide ஆக சோர்ஸா இட்டுக்கொள்ளணும். அதையும் பார்க்கிறது, இதையும் பார்க்கிறது, குர்ஆனையும் பார்க்கிறது. இப்படி இந்த பைன வியாபாரம் சரி வராது. தெளிவாக குர்ஆன் ஒன்று மாத்திரமே எனக்கு வழிகாட்டும் என்ற உணர்வோடு அவர் வரணும். எனவே அடிக்கடி நீங்க கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு கேள்விக்கு, ஏன் நான் குர்ஆனை ஓதுகிறேன்? இந்த கேள்வி அடிக்கடி கேட்டுக்கொண்டா இந்த உணர்வுகள் எல்லாம் வரும். அடிக்கடி கேளுங்க, ஏன் நான் குர்ஆனை ஓதுகிறேன்? இது ஓதுராக்களுக்கு. குர்ஆனை ஏன் ஓதாமல் இருக்கிறேன் என்ற கேள்வியும் கேட்கணும். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஈவினிங் கேளுங்க. இப்படிப்பட்ட குர்ஆனை இதுவரை ஏன் ஓதாமல் இருந்தேன்? ஓதுறவங்க கேட்கணும், ஏன் குர்ஆனை நான் ஓதுகிறேன்? அடுத்த சகோதரர்களே, சகோதரிகளே, குர்ஆனை ஓதும் பொழுது அல்லாஹ்வை புகழுங்க. ஏண்டா எல்லாருக்கும் இந்த பாக்கியம் கிடைச்சில்ல. எல்லாருக்கும் இந்த பாக்கியம் கிடைச்சில்ல. இந்த ஒளிய, இந்த பிரகாசத்தை தொடுற பாக்கியம், சுமக்கிற பாக்கியம், கேட்கிற பாக்கியம், ஓதுற பாக்கியம் நிறைய மனிதர்களுக்கு இல்ல. அல்லாஹ் அவங்கள தெரிவு செஞ்சுக்கிறான் இந்த குர்ஆனை பார்க்கிறதுக்கு, தொடுறதுக்கு, ஓதுறதுக்கு. உதாரணமா நாங்க வச்சுக்கொள்வோம், இந்த நாட்டில் வந்து எங்களோட ஒரு எல்லாருடையும் எதிர்பார்ப்பு இருக்குது. ஒரு ரொம்ப குவைட் இன்னசென்டான, அதே நேரம் நியாயமான ஒரு எதிர்பார்ப்பு. என்ன? இந்த நாட்டில் பிஆர் கிடைக்கணும் சொல்லி. ஆரம்பத்தில் விசா கிடைக்கணும், அதுக்கு பிறகு பிஆர் கிடைக்கணும், அதுக்கு பிறகு சிட்டிசன்ஷிப் எடுத்துடணும். இது ஒரு 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 நியாயமான எதிர்பார்ப்பு. அது எந்த பிள்ளையும் இல்லை. இந்த எதிர்பார்ப்போடு இருக்கிற ஒரு ஆள் அந்த டார்கெட் அடையும் வரைக்கும் எப்படி அலர்ட் ஆயிப்பார்? இப்படி ப்ரோக்ராம் செய்யணுமா? எப்படி நீங்க இதை அடையும் வரைக்கும் விழிப்போடு இருக்க வேண்டும். எல்லா ரெக்யர்மெண்ட்ஸையும் பூர்த்தி செய்ய வேண்டும். ஒன்றோ இப்படி அல்லது அப்படி அல்லது இப்படி பெரிய கிளாஸஸ் கோர்சஸ் ஒன்றும் தேவையில்லை. எல்லாரும் இயல்பாக இயங்கி கொண்டிருக்கும். சரி, பட்டுட்டு விசா அடிக்கடி எடுத்து பார்த்துக்கொள்ளும். அடிச்சா அடுத்த பிஆர் அந்த சீல அடிக்கடி எடுத்து பார்த்துக்கொள்வோம். பட்டிக்கா சரியா, பட்டிக்கா பெர்மனண்டா, இல்லாட்டி மறு இடையில வேற ஏதாவது ஒரு க்ளோஸ போட்டிக்கிறானா, இல்ல சின்ன ஒரு இக்கண்ணா ஏதாவது வச்சிருக்கிறானா, 4 பேர்ட்ட காட்டிக்கொள்ளும். கொஞ்சம் பாருங்க செய்து, இது ஓகேயா? இல்ல அப்படித்தானே எல்லா விஷயத்திலும். நானும் அப்படித்தான். சரி, ஒரு முறைக்கு 2 முறை 3 முறை பார்த்துக்கொள்வோம். சரி, இந்த குர்ஆன் எங்களுக்கு சொர்க்கத்தை, உலகத்துல சொர்க்கம் தானே, இப்படி ஒரு தொழில் கிடைக்கிறது, பிஆர் ஒன்று கிடைக்கிறது, உலகத்துல நமக்கு கிடைக்கிற ஒரு ஒரு செல்வம் சொர்க்கம். இது நிலையான நிரந்தரமான மர்ம வாழ்க்கையில சொர்க்கம் கிடைக்கிறதுக்கு வழிகாட்டுது இல்லையா குர்ஆன்? அப்படி எலாட்டா சும்மா பயந்து கொண்டு குர்ஆனை சரியா நான் ஓதினேன், சரியா விளங்கினேன், சரியா கொஞ்சம் பாருங்க ஸ்ரீதேவி நான் ஓதுறேன், சரியா எப்பயாவது யோசிக்கிறோமா?